வணக்கம் உறவே. இன்று மைசூரில் மகள் வசிக்கும் பகுதியில் உள்ள பூங்காவிற்கு சென்றிருந்தோம். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தது. பசுமையாக, குளிர்ச்சியாக, மக்களையும் பார்க்கும்போது ஒரு பரவச நிலைதான். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் குடும்பத்துடன் வந்திருந்தனர். நடைப்பயிற்சிக்காக, குழந்தைகளை விளையாட விடுவதற்காக, பெரியவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து உரையாடுவதற்காக என பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள். பாடல் கேட்டுக்கொண்டே காணொளி பார்த்தும் பொழுதை கழிக்கவும் செய்கிறார்கள். இதனை காணும்போது எனக்கு இது எத்தனை விழுக்காடு? இந்தியாவில் 80 விழுக்காடு சுற்றுலா என்பது 20 விழுக்காடு மேல்தட்டு மக்களால் மட்டுமே நடைபெறுகிறது உறவே. குறிப்பாக நட்சத்திர ஓட்டல், உயர் ரக சுற்றுலா என பெரும் பணக்காரர்களால் மட்டுமே அது சாத்தியமாகிறது. ஆனால் 50 விழுக்காடு ஏழை மக்களில் சுற்றுலா என்பது 0 2 விழுக்காடு மட்டுமே உறவே. அதுவும் பெரும்பாலும் உழைக்கும் மக்களின் பயணம் கடன் பெற்றாது ஆன்மீக சுற்றுலா செல்வது, வாழ்வாதார பிரச்சனைக்காக செல்வது, மருத்துவத்திற்காக செல்வது என கடைசியில் கடன் வலையிலேயே சிக்குகிறார்கள் உறவே. இவையெல்லாம் கார்ப்பரேட் ஆன்மீகம் மற்றும் பெரும் முதலாளிகள் ஊடகங்களின் வழியே செய்யும் திட்டமிட்ட வியாபாரத்திற்கான விளம்பரங்களை நம்பியே ஏமாறுகிறார்கள். அவர்களுக்கு சரியான கல்வி இல்லை, அறிவியல் மனப்பான்மை இல்லை. அவர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்கள் மக்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்காகவோ தனித்திறனை வளர்ப்பதற்காகவோ என எந்தவித முன்னெடுப்புகளையும் செய்வதில்லை என்பதே உண்மை உறவே. மற்ற வெளிநாடுகளில் 90 விழுக்காடு மக்கள் வருடத்திற்கு, வளர்ந்த நாடுகளில் வருடத்திற்கு ஒரு முறையேனும் இன்பச் சுற்றுலா செல்கிறார்கள். கட்டாய விடுமுறையும் உண்டு உறவே. ஆகவே உறவுகளே, குழந்தைகளை உயர் இலக்கோடு வளர்ப்போம். வளர்ந்த நாடுகளைப் போல நாமும் வளமுடன் வாழ, நலமுடன் வாழ அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்போம். பகுத்தறிவோடு சிந்திப்போம். மனித நேயத்தோடு நடந்து கொள்வோம். சமூக உணர்வோடு வாழ்வோம். வளர்ந்த நாடுகளின் வரலாறுகளை, சாதனையாளர்களை வரலாறை பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். விதியை மதியால் வெல்லுவோம். நம்மாலும் முடியும் உறவே. வருகிற இளைய தலைமுறையேனும் இந்த சிந்தனைகளை ஏற்று நடக்க நாம் வழிகாட்டுவோம் உறவே.